இந்த கொடிமரத்தை கும்பிட்டாலே அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும், இப்படிதான் சாமி கும்பிடணும்னு பவன் கல்யாண் அவங்க பொண்ணுக்கு சொல்லித்தர அவங்களும் பயபக்தியோட சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. கோவிலுக்கு சாமி தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகள் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால ஏழுமலையான் மீது நம்பிக்கை இருப்பதா உறுதிமொழி பத்திரத்துல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா பவன் கல்யாண் அவர்களும் அவங்களுடைய 2 பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. இந்த லட்டு விவகாரத்துக்கு அப்புறமா ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் 11 நாட்கள் பிரயாச்சித்த தீட்சை மேற்கொண்டாரு. யார் வேணா சாப்பிடலாம், எப்பவும் சாப்பிடலாம், அளவு சாப்பாடு கிடையாது. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். மூதாட்டிகள் யாரு 60-70 வயசுக்கு மேல யார் வந்தாலும் சாப்பாடு தீ தரலையா, அவங்களுக்கு பணம் கிடையாது. இன்னும் சம்பாதிக்கல ஒரு 30 குழந்தை படிக்கிறதுக்காக செலவு கொடுக்குறாங்க. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். மனுஷன் சாப்பாடுல மட்டும் பசியில வாடாம இருக்கிறத, அதனால இங்க வந்தா சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். பணம் இல்ல, சாப்பிட முடியல அப்படி இருக்கே கூட தம்பியா. சோ இன்கேஸ் நம்ம கிட்ட காசு இல்லனாலும் அவருக்கு சொல்லி பாரு, என்ன பணம் இல்ல சாப்பிட்டேன் இவனா இல்ல இப்ப இல்ல எப்போ சொல்றேன் நான் சாப்பிட்டேன், நான் பணம் இல்ல 10 ரூபா தரேன் அப்படின்னா சரி பரவாயில்ல என்ன போவோம். ஐயோ பைசா வச்சுட்டு போய் வேலை பார்த்து சொல்லிட்டு போக மாட்டான். பைசா இங்க முக்கியம் இல்லை பிள்ளை. அது எப்படின்னா யார் பணம் வச்சிருக்காங்களோ ஒரு காப்பி 10 ரூபாய் டோக்கன் இருக்கும், பப் இருக்கும், எடுத்துட்டு காப்பி எடுத்துட்டு எங்கிட்ட 20 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் வச்சுட்டு போயிட்டு 20 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு காப்பி 200 ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அதுவும் பிளான் பண்ணிருக்கோம். திருப்பதி கோவிலுக்கு செல்லும் முன்பு பத்திரத்தில் கையெழுத்திட்ட பவன் கல்யாண் மற்றும் அவரது மகள். வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஏழுமலையான் மீது நம்பிக்கை என உறுதிமொழி. ஏழுமலையானுக்காக பரிகாரம் மேற்கொள்ளும் ஆந்திராவின் துணை முதலமைச்சர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய லட்டு விவகாரத்துல சர்ச்சை எழுந்த நிலையில ஆந்திர மாநில துணை முதல்வரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் 11 நாட்கள் பிராயசித்த தீட்சை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நடுவுல சோப்ஸ் காமா காமா ஏ ஆடுங்க 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 ஆடுங்க. ஏங்க நீ என்டி ராவ் மாதிரி இருக்கா? ஏங்க ஏங்க இங்க பாருங்க மாதிரி பண்ணுங்க. அம்மனா காந்திமதி மாதிரி பண்ணுங்க. உட்காருங்க கம்மன் வந்து உட்காருங்க. நீங்க ஆடே வேணாம், பாக்குற மூடே போயிடுமா. நீ ஆடு வாய் அப்படி வைக்க வாய்